கையளவு நெஞ்சத்துல கடலளவு அசமச்சான் அளவு ஏதுமில்ல அதுதான் காதல் மச்சான். நாம ஜோரா மண் மேல சேரா விட்டாலும் நினைப்பே போதும் மச்சான். வாசனை பாக்குற கோலத்தை காணும் சிந்தன தண்ணிய காணும் கோழி தேடி போனே காணாத தூரம். இப்போ நீங்க பாடுறீங்களே, இந்த ஆர்வம் எப்ப வந்துச்சு உங்களுக்கு? ஆர்வம்ன்றது எனக்கு இப்பதான் வந்துச்சு. வழி நடுக காட்டு மல்லி யாரும் அத பார்க்கலையே கொடியிலே மல்லிகைப்பூ மணக்குதேமா. இளையராஜா சாரை பிடிக்கிறதுக்கான காரணம் என்ன? நார்மலா எனக்கு இப்போ மெலோடி சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால அந்த மியூசிக் கேட்கும் போதே அது ஒரு தனி வைப்பு தானே. ஓகே ஓகே. இப்போ ரீசெண்டாக இருக்க ஏஆர் ரஹ்மான் இல்லை யுவன் சங்கர் ராஜா அவங்களாம் பிடிக்காது. கண்களியே காற்றும் நீயே தூணில் நீ தோறும் வெள்ளி. தினமட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜா. இன்னைக்கு ஒரு முக்கியமான ட்ரெண்டிங் பாடகியை தான் இன்டர்வியூ காண போகிறோம். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தோழி தக்ஷு. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? பார்க்கும் போதே தெரியுது. எப்படி போயிட்டு இருக்கு லைஃப்? சூப்பராக போகுது. ஓகே டன். ஜாலியாக போகுது. ஜாலியாக போகுது. சூப்பர். இப்போ நம்ம இன்டர்வியூ தொடங்குறதுக்கு முன்னால் அழகாக உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடல்ல இருந்து நம்ம தொடங்கலாம் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஒன்று. நிச்சயமாகல சம்பந்தம் போடல அப்பவுமே உறவு நீ அன்பல வேத வேதச்ச என்ன நீ பறிச்சாயே. சூப்பர் சூப்பர் சூப்பர். ரைட், ஓகே. செம்ம தொடக்கம் நல்லா இருக்கு. ஓகே, இப்போ என்ன, இந்த ரவுண்டு வந்து ஒரு வித்தியாசமான ரவுண்டு. நிறைய இன்டர்வியூல பார்த்துருப்பீங்க. நம்ம ராபிட் ஃபயர் அப்படின்னு சொல்ற ஒரு ரவுண்டு. வரும் வரும். இப்போ நான் கேள்வி கேட்பேன். அந்த கேள்விக்கெல்லாம் ஒரு வார்த்தையில பதில் சொல்லலாமா? பயமா இருக்கே. பயமா இருக்கா? கண்டிப்பா ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஈஸியானதே வராதுங்க, கஷ்டமானது வர. ஈஸியா வராது. ஈஸியா வராது. இது கஷ்டம் வேற சொல்றீங்க. கஷ்டம் கஷ்டமான கேள்வி தான் எங்க டீம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கேள்விக்கு போயிடலாமா? டக்குன்னு சொல்லுங்க. அப்படி சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாத்ரூம்ல நீங்க அடிக்கடி முணுமுணுக்கிற ஒரு பாடல். நிறைய பாட்டு இருக்கே. வசீகரா சாமி பாருங்களா? ஆமா, கண்டிப்பா பாருங்க. தினமும் நீ குளித்ததும் என்னை தேடி என் சேலை நுனியாலுந்தன் தலை துடைப்பாயே அது கவிதை. திருடன் போல் பதுங்கியே திடீரென்று பின்னால் இருந்து என்னை நீ அனுப்பாயே அது கவிதை. யாரேனும் மணி கேட்டால் அதை சொல்ல கூட தெரியாதே. காதலனும் முடிவெளியில் கடிகார நேரம் கிடையாதே. வசீகரா என் நெஞ்சனிக்க உன் பொன்மடியில் தூங்கினால் போதும் அதே கலம் என் கண்ணுறங்கா முன் ஜென்மங்களின் ஏக்கங்கள் தீரும். பிடித்த பாடகர்? ஜென்ஸ் பிரதீப் சார். ஓகே. பாடகி? ஸ்ரேயா கோஷல் மேம். இசையமைப்பாளர்? இளையராஜா சார், ரஹ்மான் சார். யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க. இளையராஜா. இளையராஜா சார். ஓகே. பிடித்த படம்? சீதாராமம் இப்ப லேட்டஸ்ட். ஓகே. பிடித்த நடிகர்? விஜய், ஆப்வியஸ்லி. தளபதி சார். ஓகே. நடிகை? நஸ்ரியா மேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காமெடி நடிகை? காமெடி நடிகை? கோவை சலாமி. காமெடி நடிகர்? வடிவேல் சார். உங்களுக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா?
ரெண்டு பேருமே பிடிக்கும். ரொம்ப ரொம்ப ரெண்டு பேருமே பிடிக்கும். ரொம்ப பின்னாடி பிரச்சனை ஆயிடும். சரி ரைட் ஓகே. பிடிச்ச ஆசிரியர் ஸ்கூல்லையா இல்ல இப்போ நீங்க படிக்கிற இப்போ இசைக்கல்வி? லலிதா மேம் ஒரு மேம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகே. பிடிச்ச நண்பர் யாராவது ஒருத்தவங்க? சிச்சோ அப்படி யாராவது ஒருத்தவங்க? இல்லைங்க, அப்படிலாம் நிறைய பேர் இருக்காங்க. யாராவது ஒருத்தவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ஸ்கூல்ல இருந்து, அதாவது 10 இயர்ஸ் முன்னாடி அவள் எனக்கு தெரியும். ரொம்ப நாள் கழிச்சு இப்போ நான் காலேஜ்ல மீட் பண்ணேன். ஸோ இந்துஜான்னு ஃப்ரெண்டு. இந்துஜா. ஓகே. உங்களுக்கு துரோகம் செய்த ஒரு நண்பர் பேர்? ஐயோ, பேர்லாம் சொல்ல முடியாது, எல்லாருமே துரோகம் தான் பண்றாங்க. எல்லாருமே துரோகம். சரி, ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பீங்க யாராவது ஒருத்தவங்க? ஐயோ, பேர் சொல்ல முடியாது, அவங்க ஹர்ட் ஆவாங்கல்ல. இதுல இல்ல முடியாது செய்ய மாட்டாலும் சொல்லக்கூடாது, சொல்லிடுவோம். சத்தியமா யாரையும் ஹர்ட் பண்ற மாதிரி சொல்ல மாட்டேன் நானு. சொல்ல மாட்டீங்களா? சரி ஓகே ரைட் ஓகே. ரைட். பிடித்த உணவு? எல்லாமே பிடிக்கும். நான்வெஜ்ல நான்வெஜ்னா என்ன? ஃபுட்னாலே ஆமா. நான்வெஜ்ஜா? ஆமா. பார்த்தா தெரியல. இல்ல, எல்லாமே எனக்கு பிடிக்கும் நான்வெஜ்னாலே. சூப்பர் ரைட் ஓகே. லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? லவ் மேரேஜ். லவ் மேரேஜ் கண்டிப்பா. எஸ். வா சூப்பர் ரைட். எல்லா கேள்வியும் கரெக்டா பதில் சொல்றீங்க, ஒன்ன தவிர. கடந்த ஒரு வாரமா புகழனுடைய வெளிச்சம் எப்படி இருக்கு உங்களுக்கு? வித்தியாசமா இருக்கு. இது வரைக்கும் ஃபீல் பண்ணாத விஷயமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இன்னும் ஹாப்பியா இருக்கு. நம்ம என்ன மாதிரி கமெண்ட்ஸ்? பெருமையா பேசுறாங்களா, அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் வருது? நிறைய பேர் ரொம்ப பாசமா தங்கச்சி அப்படின்லாம் சொல்லும்போது ரொம்ப அழகா இருக்கு பாக்க. அண்ணன் இல்லைன்னு நம்ம நிறைய ஃபீல் பண்ணிருக்கேன். சோ அது இன்னும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு தங்கச்சின்னு சொல்லும்போது. ஓகே சூப்பர். இது வரைக்கும் நீங்க வந்து ஒரு 2000 மேடைகளுக்கு மேல ஸ்டேஜ் ஏறி பாடி இருக்கிறதா தகவல் கிடைச்சது, அது உண்மையாலுமே உண்மைதானா? இல்ல, உண்மைதான். சின்ன வயசுல இருந்தே நான் ஸ்டேஜ், இந்த மேரேஜ்ல அந்த மாதிரி நிறைய பாடிருக்கேன். ஸோ 2000 மேலே பாடிருப்பேன். அங்க கிடைக்காத அங்கீகாரம் இந்த ஒரு வாரத்துல இது எப்படி இருக்கு? எதிர்பார்த்தீங்களா? இல்ல, எதிர்பார்க்கவே இல்லை. நான் நார்மலா பாடும்போது சரி ஒன்னும் பெருசா சும்மா பாடிட்டு போவோமே, ஃப்ரெண்ட்ஸ் தான் பாடு பாடு அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே பாடுவோமே அப்படின்னு நினைச்சேன். அது இந்த அளவுக்கு ஆகும்லாம் தெரியல. சூப்பர். தெரிஞ்சிருந்தா நல்லா மேக்கப்லாம் பண்ணிருப்பேன். சூப்பர், நல்ல விஷயம். சின்ன வயசுல இருந்து நீ வரைக்கும் பாடிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன சப்போர்ட், எவ்வளவு சப்போர்ட் பண்ணிருக்காங்க? ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் இல்ல காலேஜ்ல ஆசிரியர்களா இருக்கட்டும். ஸ்கூல்ல எனக்கு பெருசா சப்போர்ட் கிடையாது. இப்போ எங்கேயாவது பாட போறதுனாலே விட மாட்டாங்க. வந்து ரொம்ப ப்ராப்ளமா தான் இருந்தது. பட் காலேஜ்ல சப்போர்ட் இருக்கு. ஏன்னா காலேஜ் ஆப்வியஸா மியூசிக் காலேஜ் தான், வெளியே போய் பாருங்கன்னு தான் சொல்லுவாங்க. சோ அந்த சப்போர்ட், ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் நிறைய இருக்கு. எல்லாருமே வந்து நான் பெரிய ஆள் ஆகணும்னு தான் ஆசைப்படுறாங்கல்ல. இல்ல துரோகம்ங்கிற வார்த்தையும் பயன்படுத்திருக்கீங்க. அது இருக்கு, நிறைய இருக்கு. அதுவும் குரூப் இருக்கு, அப்படியும் இருக்கு. ஓகே, நம்ம அடுத்து வரலாம், திரும்ப வருவோம். இப்போ நீங்க பாடுறீங்களே, இந்த ஆர்வம் எப்ப வந்துச்சு உங்களுக்கு? ஆர்வம்ன்றது எனக்கு இப்பதான் வந்துச்சு. இப்ப அந்த கடந்த ஒரு மாசம் 2 மாசமா. ஓகே. ஆனா 2000 ஸ்டேஜ் பாடிருக்கீங்கறீங்க, அப்பலாம் ஆர்வம் இல்லாம சும்மா? இல்ல, ஆர்வம் இல்லாமலாம் இல்ல, அந்த அளவுக்கு ஆர்வம் இல்ல. அந்த அளவுக்கு அப்போ தெரியல பாடுறதுன்னா இவ்வளவு இதுவாகும் அப்படிலாம் தெரியல. அப்பா ஆசைப்படுறதுனால சரி ஓகே அப்பாக்காக பாடுவோம் அப்படின்ற மாதிரிதான். இப்போ கொஞ்சம் ஆர்வம் எல்லாம் வருது. ஃபர்ஸ்ட் யாரு கண்டுபிடிச்சா நீ நல்லா பாடுறீங்க, உங்களுக்குள்ள அந்த பாடுற திறமை இருக்குன்னு உங்க வீட்டுல யாரு கண்டுபிடிச்சு? வீட்டுல குழந்தையா இருக்கும்போது அவங்களதான் கேட்கணும். அப்பா அம்மா எல்லாரும் தான். எனக்கோ ஒரு நாள் நான் எங்கேயோ பாடிட்டு இருந்தேன். நான் ஸ்கூல்ல வந்துட்டு மேமா வந்து கூப்பிட்டு சும்மா ஒரு பாட்டு பாட சொன்னாங்க. இவங்க வந்து பார்த்தாங்க, ப்ரோக்ராமுக்கு வருவாங்கல்ல பேரண்ட்ஸ், வந்து அந்த மாதிரி பார்த்தாங்க. பார்த்துட்டு ஒரே அழுகையாம், அழுதுட்டு அப்பா அம்மா எல்லாம் அவ்வளவு நல்லா பாடினேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, சந்தோஷத்துல ஓ இவ்வளவு நம்ம பொண்ணு இவ்வளவு நல்லா பாடுது அப்படின்றதுனால மாதிரி ஃபீல் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஓகே நம்ம குழந்தை பாடுது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. 2 பேருமே கண்டுபிடிச்சாங்க. ஆமா, 2 பேரும் கண்டுபிடிச்சாங்க. சரி, நீங்க அப்பா செல்லமா அம்மா செல்லம்? 2 பேரும். அப்பாவுக்கு நாரா ரொம்ப செல்லம், அம்மாவுக்கு நீங்க செல்லம். ஓகே, நீங்க யாருக்கு செல்லம்ங்கறத? அப்பாவுக்கு அம்மாவுக்கு? கொஞ்ச நாள் அப்பா செல்லம், கொஞ்ச நாள் அம்மா செல்லம். அது என்னது? அது கொஞ்ச நாள் வரைக்கும் அம்மா செல்லமா இருப்பேன். ஏதாவது தேவைப்படும் போது தேவைப்படும். இல்ல அப்படி எல்லாம் இல்ல, காசுலாம் வாங்க மாட்டேன். மாத்தி மாத்தி கொஞ்ச நாள். இப்ப எங்க அப்பா ஷூட்டிங் போயிட்டாருன்னா அம்மா செல்லமா இருப்பேன். அப்பா வீட்டுல இருந்தாருன்னா அப்பா செல்லமா இருக்கும். அப்பா வந்தானே அம்மா கழட்டி விட்டுருவாங்க. அப்படி கழட்டி அதான் அந்த மாதிரி. ஓகே ரைட், ஓகே ரைட். சரி, அம்மாவுக்காக டெடிகேட் பண்ற மாதிரி ஒரு அழகான சாங் ஏதாவது? கண்களிலே காற்று நீயே, தூணில் நீயே, தோறும் வெள்ளி வண்ணம் நீயே, வானும் நீயே,
எனக்கு தெரியலங்க, சாரிங்க. நல்லா இருக்கு, போதும் வரிகளே நல்லா இருக்கு. சரி ஓகே. இப்போ நீங்க வந்து இப்போ பொன்னியின் செல்வன் பார்ட் 2 வரப்போகுது. பார்ட் 1 பார்த்துட்டீங்களா? அதுல உங்களுக்கு பிடிச்ச கதாபாத்திரம் யாராவது ஒரு பேர் சொல்லுங்க. எனக்கு பூங்குழலி தான் ரொம்ப பிடிச்ச. ஓகே, அதுல இருந்து ஏதாவது ஒரு பாட்டு ஏதாவது பாட முடியும்? துன்பம் துன்பம் வெண்டும் இடம் பொருள் மாறும், இரவுகள் பகலாகும், முகில் மழையாகும், முறுவலும் நீராகும், வானெங்கும் சாயாத செஞ்சோரியில் வராதோர் மாலை நம் பூமியில். நான் ஒரு முறை வாழ்ந்திட மறுக்கரை ஏறிட பல பல பிறவிகள் கொள்வேனும் சொல்லிட. அலைக்கடலான அழியாதோ ஏலோ ஏலேலோ, அடிமனதாகும் தெரியாதோ ஏலோ ஏலேலோ. பாத மாறுமே எங்கோ தொலைந்தவள்தானோ, வானும் நீரும் சேரும் என்றோ நாள்தானோ, ஆழியிலே தடம் எதுவோ இல்லை ஏலோ ஏலேலோ. பிடித்த நடிகர் யாருன்னு கேட்டான், விஜய் அப்படின்னு சொன்னீங்க. ஓகே, விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி அடுத்த கேட்டகரியில் வந்தா தனுஷா சிவகார்த்திகேயன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஹியூமர் வைஸ் வந்து சிவகார்த்திகேயன் சார் ரொம்ப பிடிக்கும். ஆக்டிங் வைஸ் தனுஷ் சார் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எந்த மாதிரியான ஜேனர்ல பாடுறது ரொம்ப பிடிக்கும்? மெலோடி சாங்ஸ், லவ் சாங்ஸ், மெலோடி சாங்ஸ் தான் பிடிக்கும். மெலோடியஸ். ஓகே, நம்ம ஃபேன்ஸ்க்காக ஒரு லவ் சாங் ஏதாவது பாடுவோமா? ஏதாவது ஒரு பாட நியூ சாங். அது பிரச்சனை இல்லை, அது ட்ரெண்டிங். காட்டுமல்லி. ஐயோ நல்ல பாட்டு சார். ஆமா, இளையராஜா சாரோட மியூசிக்ல செம்ம இருக்கும், நல்லா இருக்கும். போயிடலாம். வழி நடுக காட்டுமல்லி யாரும் வர பார்க்கலையே, எனக்கா பூத்தது காட்டுக்குள்ள, வருமா வருமா வீட்டுக்குள்ள, காடே மணக்குது வாசத்துல, என்னோட கலக்குது நேசத்துல. வழி நடுக காட்டுமல்லி கண் பார்த்தோம் கவனமில்ல, பூக்குற நேரம் தெரியாது, காத்திருப்பேன் ஆசலிக்காது, ஓ மனம் புதுசா தெரியுதம்மா, என் மனம் கரும்பா இனிக்குதம்மா. வழி நடுக காட்டுமல்லி. சூப்பர். ஓகே, அப்படியே அடுத்த கேள்வி கண்டினியூஸாக போயிடலாம். என்னன்னா, இப்போ இளையராஜா சாரை பிடிக்கிறதுக்கான காரணம் என்ன? நார்மலா எனக்கு இப்போ மெலோடி சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால அந்த மியூசிக் கேட்கும் போதே அது ஒரு தனி வைப் தானே. ஓகே ஓகே. இப்போ ரீசெண்டா இருக்க ஏஆர் ரஹ்மான் இல்ல யுவன் சங்கர் ராஜா அவங்கலாம் பிடிக்காதா? இல்லைங்க, பிடிக்கும். அவங்களையும் பிடிக்கும். இளையராஜா சார் இன்னும் நிறைய பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். சூப்பர். ஓகே, இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, நீங்க வந்து அழகா பாடுறீங்க, அழகாவும் இருக்கீங்க. உண்மையிலுமே அழகா இருக்கீங்க. வெக்கப்படுறீங்களா? ரைட், ஓகே. கையை மறைக்காம பண்ணீங்கன்னா நம்ம ஆடியன்ஸும் பார்த்து சந்தோஷப்படுவாங்க. ரைட், ஓகே. இப்போ என்ன கேள்வினா, நீங்க இப்போ நடிக்கிற ஐடியா இருக்கா? ஏதாவது பண்ணிருக்கீங்களா? சின்ன வயசுல ஆட்ஸ் பண்ணிருக்கேன். நடிச்சிருக்கீங்களா? ஆர்டிஸ்டும் கூடயா நீங்க? பண்ணிருக்கேன். ஓகே, என்ன ஆட்? அம்புலின்னு சொல்லிட்டு ஒரு மூவி வந்துச்சு. சோ அதுக்கு ஒரு ஆட் நான் பண்ணிருந்தேன். ஓகே. சின்ன வயசுல பிந்து அப்பளம் அந்த மாதிரி சில. அப்படிங்களா? ஓகே ஓகே. ஃபியூச்சர் பிளான் என்னது? ஃபியூச்சர் என்ன நடக்குதோ நடக்கட்டும். இல்ல, நான் நடிக்க ஏதாவது நல்ல வாய்ப்பு ஆசை இருக்கு. நடிப்பீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வா, சூப்பர். நல்லா பாடுறீங்க. அதை தவிர வேற ஏதாவது துறையில டேலண்ட், ஏதாவது இன்ட்ரெஸ்ட்? நான் 2 கையில எழுதுவேன். 2 கையில எழுதுவீங்களா? 2 கையில எழுதுவேன். அதே மாதிரி லெஃப்ட் கையில வந்து ரிவேர்ஸ்ல எழுதுவேன். எழுதுனா மிரர் வச்சு பார்த்தா ஸ்ட்ரெயிட்டா தெரியும்.
நிஜமாலுமா? அப்படியா? உண்மையாலுமேவா? எப்படி எழுதுறது? நம்மளால ஒண்ணும் முடியாது. எப்படி ஒரே வார்த்தையை இந்த கையில எழுதுவீங்களா? இப்படி ரிவர்ஸ்ல எழுதுவேன், இப்படி இந்த பக்கம் எழுதுவேன். ஒரே வார்த்தைய இந்த கையிலயும் எழுதுவீங்க, இந்த கையிலயும் எழுதுவீங்க. அப்படியா? சிவாஜி ரஜினி மாதிரி எழுதுவீங்க அப்பல. சிவாஜி ரஜினி மாதிரி. இவர் வைரஸ் நம்ம சத்யராஜ் சார் படத்துல கையாலையும் காலாலையும் அப்படி இப்படி சூப்பரா எழுதுவார். பாத்தீங்களா? அந்த மாதிரி எழுதுவீங்க. சூப்பர். வேற 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 என்ன உங்களுக்குள்ள இருக்கிற ஒளிஞ்சு இருக்கிற திறமைகள்? பாடுறது தவிர உங்களுக்கு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதாவது வாசிக்க தெரியுமா? இப்போ வீணை கத்துட்டு இருக்கீங்க? ஆமா, இன்னும் ஃபுல்லா கிளியராலாம் தெரியாது. இப்பதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் கத்துட்டு இருக்கேன். ஓகே. இப்போ அடுத்து மியூசிக் டைரக்டர் ஆவறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்படி சொல்ல வரீங்களா? இல்லைங்களே, பாவம். ஓகே. ஓ, பரவாயில்ல, நல்ல விஷயம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ராகம் என்ன, பிடிக்காத ராகம் என்ன? பிடிச்ச ராகம் மோகன ராகம் ரொம்ப பிடிக்கும். மோகன ராகம் உங்களுக்கு பிடிக்காத ராகம்லாம் இல்லைங்க. இல்லையா? அப்படிலாம் சொன்னா அவ்வளவுதான். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அப்படி இல்ல, எல்லாமே உங்களுக்கு ராகங்கள் பிடிக்கும். எல்லாமே பிடிக்கும். உங்களுக்கு இப்ப சினிமா பாட ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஒரு 5 மியூசிக் டைரக்டர்ல இருந்து ஒரே நேரத்துல கால் வருது. ஓகேங்களா? அது யாருன்னு பாத்தீங்கன்னா இளையராஜா சார், யுவன் சங்கர் ராஜா சார், ஜிவி பிரகாஷ், அனிருத், தமன் சார். இந்த 5 மியூசிக் டைரக்டர் இருந்து உங்களுக்கு பாட வாய்ப்பு வருது. ஃபர்ஸ்ட் எந்த மியூசிக் டைரக்டரோட நீங்க போய் பாட போவீங்க? இளையராஜா சார். இளையராஜா சாரா? இளையராஜா சார் கிட்ட போய் நீங்க பண்ணீங்கன்னா மீதி 4 பேர் வருத்தப்பட மாட்டாங்களா? இல்ல, அப்படி இல்ல. அவர் லெஜெண்ட். எல்லாரும் லெஜெண்ட்ஸ் தான். இதெல்லாம் அவரு பெரிய லெஜெண்ட் இல்ல. சோ அவர்கிட்ட பாட்டு அப்புறமா எல்லாத்தையும் இப்போ நீங்க மீதி 4 பேர் இழக்க போய் யோசிச்சு கூட முடிவு சொல்லுங்க. இல்ல அப்படி இல்ல. ஃபர்ஸ்ட் அவருதான் இளையராஜா சார் கிட்ட போயிருவீங்க. ஓகேவா? மீதி 4 பேருக்கு இல்ல யோசிக்கல மாட்டேன். ஃபர்ஸ்ட் அவர்ட்ட பாடிட்டு அடுத்து அன்னைக்கே வந்து அப்படியே சாப்பிட கூட மாட்டேன். அப்படியே அடுத்துட்டு போயிருவீங்க. சூப்பர்ங்க, வேற லெவல். நீங்க ஃபர்ஸ்ட் முழுசா ப்ராப்பரா கத்துக்கிட்ட சாங் என்ன சாங்? நிறைய பாட்டு பாடுவேன். பட் ரொம்ப ப்ராப்பரா, ரொம்ப எனக்கு பிடிச்ச சாங், ரொம்ப கரெக்டா பாடுவேன் அப்படின்னா அம்மாடி அம்மாடின்னு ஒரு சாங் இருக்கு. ஸ்ரேயா கோஷல் மேம் பாடின சாங் அது. அந்த சாங் வந்துட்டு நல்ல ப்ராப்பரா பாடுவேன். அது என்ன பாடுங்க? என்னை நான் பெண்ணாக எப்பொழுதுமே உணரல, உன்னாலே பெண்ணானே எப்படி என தெரியல. நீங்க ஸ்டேஜ்லயோ இல்ல எங்கேயாவது பாடும்பொழுது நீங்க ரொம்ப சொதப்பி மொக்க வாங்கின மூமெண்ட் ஏதாவது? சின்ன வயசுல கச்சேரியில பாடுவோம். இருக்கு. கச்சேரியில பாடுவோம். ஸ்டேஜ்ல நம்ம நார்மலா பாடும்போது கல்யாணத்துல பாடிட்டு இருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு 4 மணிக்கு, ஈவினிங் 4 மணிக்கு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஓல்டு சாங் அதை வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்துருமா அப்படின்னு சொன்னாங்க. 6 மணிக்கு ப்ரோக்ராம், 4 மணிக்கு நான் கிளம்புவேனா பிராக்டிஸ் பண்ணுவேனா? சரிப்பா, பிராக்டிஸ் ஓரளவுக்கு பண்ணிட்டு போயிட்டேன். நடுவுல போனா லிரிக்ஸ் வந்து மறந்துச்சு. புக்கெல்லாம் எடுத்துட்டு போவேன். ஆனா எனக்கு படிக்க தெரியாது. சின்ன வயசு இல்ல, தமிழ் எல்லாம் படிக்க தெரியாது. எடுத்துட்டு போயிட்டு சும்மா அப்படி வச்சுட்டு நான் பாட்டு பாடிட்டு இருந்தேன். நடுவுல மறந்துருச்சு. மறுபடியும் அதே என்ன திருப்பி பாடுறேன். அடுத்த லைன் ஞாபகம் வர வரைக்கும் திருப்பி 4 வாட்டி பாடினேன். அதுக்கப்புறம் ஞாபகம் வந்துச்சு. ஓகே, பாடிடுவோம். அப்படியே 4 வாட்டி பாடினேன். எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பாக்குறாங்க, தெரியுது. என்ன பண்றது? அப்படியா? இது இவரு படம் இந்த சொல்லும் போது ஞாபகம் வருது. கார்த்தி சார் ஒரு படத்துல இந்த இவங்களை காஜல் அகர்வால பாட சொல்லும் போது அப்படின்னு கத்துவாங்களா, அந்த மாதிரி சவுண்ட் வந்துருங்களா ஸ்டேஜ்ல இருந்து? குழந்தை தானே. குழந்தை. என்ன வயசுல இருந்து ஆக்சுவலி நீங்க பாடிட்டு இருக்கீங்க? நான் ஒரு 3-4 வயசுல இருந்து பாடுறதா சொல்றாங்க. ஆனா ஒரு 5-6 வயசுல இருந்தே கச்சேரி பாடுறேன். 5-6 வயசுல இருந்து கச்சேரியில பாடிட்டு இருக்கீங்க. உங்களுடைய முதல் நாள் சம்பளம் எவ்வளவு ஞாபகம் இருக்கா? முதல்ல வந்துட்டு சம்பளம் எல்லாம் இல்ல, ஃப்ரீயா தான் போய் பாடுவேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் ஒருத்தர் வந்து 100 rupees கொடுத்தாரு. அதுதான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா அப்படியே இன்க்ரீஸ் ஆகி 1000-2000 வரைக்கும் ஃப்ரீயா பாடுறதுக்கான காரணம் ஏன் ஃப்ரீயா பாடுறீங்க? அப்பதானே ஸ்டார்டிங் ஸ்டேஜ். சும்மா ஒரு பாட்டு தான் பாடுவேன். சும்மா அப்பா ஸ்டேஜ் ஏத்தணும்ல, அதுக்காக சும்மா போய் அப்படி பாடி. 100 ரூபாய் உங்களுடைய ஃபர்ஸ்ட் டே சம்பளம் ஞாபகம் இருக்கு இல்லையா? இப்ப இன்னைக்கு ஒரு நாளைக்கு என்ன பேமெண்ட் வாங்குறீங்க? இப்போ பாடினா 3500 ஒரு நாளைக்கா? ஆமா. எத்தனை பாட்டு பாடுவீங்க? இல்ல இப்ப நான் போறது இல்ல, ஆனா போனா இல்ல இப்போ கத்துக்கிட்டு இருக்கேன்ல, சோ கான்சென்ட்ரேஷன் மாத்த வேணாம். ஓ அப்படியா? ஏன் வர வருமானத்தை வேணாங்கிறீங்க? சரி, ஓகே. இப்ப நீங்க பாடும்பொழுது வந்து எல்லாருமே எழுந்து நின்று கை தட்டி பாராட்டின ஏதாவது ஒரு நல்ல மூமெண்ட் நிறைய இருக்கா? சரி, ஏதாவது நீ ஒரு விஷயம், நல்ல விஷயம், மறக்க முடியாத விஷயம் ஏதாவது சொல்லுங்க. நான் ஒரு ஸ்டேஜ், பெரிய ஸ்டேஜ், ஸ்னேகன் சார் எல்லாம் வந்திருந்தாங்க. ரொம்ப குழந்தையா இருக்கும்போது. ஓகே. சோ அவரு கூப்பிட்டு பாராட்டினது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா தெரிஞ்சது. ஓகே ஓகே. பிக் பாஸ் ஸ்னேகன் அவரு அவருங்களா?
மறக்க முடியாது. அஜித் சாருடைய சாங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாங் ஏதாவது ஒரு நல்ல பாட்டா? கண்ணானை கண்ணி. ஓகே ரைட். விசுவாசம் படத்துல இருந்து கண்ணானை கண்ணி. கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா, பொன்னான நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நேவவா, நான் காத்து நின்றேன் காலங்கள் தோறும் என் ஏக்கம் தீருமா, நான் பார்த்து நின்றேன் பொன்வானம் எங்கும் என் மின்னல் தோன்றுமா, கண்ணீராய் மேகம் தோறும் கண்ணீர் சேரும் கற்கண்டாய் மாறுமா, ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ. போதுங்க, இந்த பாட்டு அந்த அளவுக்கு எனக்கு தெரியாது. இதுக்கு மேல என்ன வேணும் அப்படியே பாருங்க, உடம்புலாம் ஒரு மாதிரி ஆகுது. ரைட் ஓகே. அதனால இப்ப நம்ம வந்து தலை சார் ஒரு பாட்டு பாடிட்டோம், அப்படியே விஜய் சார் ஒரு பாட்டு. என் ஜீவன் வாழுதே சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் சேருதே, உன் கைகள் கோர்க்கும் ஓர் நொடி என் கண்கள் ஓரம் நீர் தோடி, உன் மார்பில் சாய்ந்த சாலை தோழிதே. மெலோடி சாங் வந்து நல்லா பாடுறீங்க, நல்லா வைரல் ஆகிற அளவுக்கு பாடிட்டீங்க. அதை தவிர்த்து ஏதாவது ஒரு குத்து சாங் இல்லை கிராமிய சாங் ஏதாவது அழகா? ஒரு சாங் கும்கி படத்துல ஒரு சாங் இருக்கு, அது கிராமிய மாதிரி இருக்கும், அது வேணா பாடுறேன். மாதிரி இருக்குமா? கிராமத்து சாங். சரி பாருங்க. கையளவு நெஞ்சத்துல கடலளவு அசமச்சான், அளவு ஏதும் இல்ல அதுதான் காதல் மச்சான், நாம ஜோரா மண் மேல சேரா விட்டாலும் நினைப்பே போதும் மச்சான், சொய் சொய் வானளவு கிட்டத்துல வரப்பளவு தூரம் மச்சான், அளவு தேவையில்ல அதுதான் பாசம் மச்சான், நாம காணோம் எல்லாமே கையில் சேர்ந்தாலே கவலை ஏது மச்சான், சொய் சொய். நிஜமா நல்லா பாருங்க, சூப்பரா இருக்கு. வராதுன்னு நினைச்சேன், வேற லெவல்ல பண்ணீங்க, அப்படியே இருந்துச்சு. சூப்பர் 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 சூப்பர். கடந்த ஒரு வாரமா வைரல் ஆகிட்டு இருக்கீங்களே, நீங்க வைரலான பிறகு சினிமா துறையில இருந்து ஏதாவது பாட வாய்ப்பு ஏதாவது வந்திருக்கா? வாய்ப்பு எதுவும் வரல. பாராட்டுன்னும் போது பிக் பாஸ் தர்ஷன் அண்ணா இருக்காருல்ல, அவர் ஸ்டோரி போட்டிருந்தாரு, ரொம்ப சந்தோஷமா இருந்தது, பார்க்கும்போது பெருமையா இருந்தது. அப்படிங்களா? சூப்பர். வாய்ப்புகள் இன்னும் வரல. வாய்ப்பு வந்தா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். சீக்கிரமா வந்துரும், கண்டிப்பா வந்துரும். நல்லா பாடுறீங்க, சீக்கிரமா வந்துரும். 2000 ஸ்டேஜ் மேல பாடி இருக்கீங்க. அதை பார்த்துட்டு யாராவது சினிமா துறையில இருந்து பாட வாய்ப்பு கிடைச்சிருக்கா? வாய்ப்பு வந்துச்சு, நிறைய வாய்ப்பு வந்திருக்கா? சிலது பாடினேன், பட் அது ரிலீஸ் தான் ஆகல. ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அது தெரியல. அதே மாதிரி அவ்வளவுதான். ஆனா வாய்ப்பு வந்திருக்கு, பாடி இருக்கீங்க. எப்படி இருந்துச்சு அந்த பாடும்போது? ஸ்டேஜ்ல பாடுறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸ்டேஜ்ல பாடுறதுக்கும் ஸ்டுடியோல ரொம்ப கஷ்டம். ஃபர்ஸ்ட் டைம் பாடும்போது பயமா தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஏதாவது அந்த வரிகள் ஞாபகம் இருக்கா? இல்ல சுத்தமா. அங்க போனா அப்ப எழுதி தருவாங்க, அது அப்பயே பார்த்து அப்பயே பாடிட்டு அப்பயே மறந்துட்டு வந்துரும். ஏன் அப்படியே மறக்கணுமா? அது மறந்துரும். சரி ஓகே. எந்த யாரு எழுதி கொடுத்தாங்க அப்படிங்கிறது அதுவும் ஞாபகம் இல்ல. சரி, எல்லாமே குழந்தையில தான். குழந்தையிலே தானே? இப்ப எதுவும் வாய்ப்பு வரலையா? இப்ப நீங்க கடைசியா எப்ப ஸ்டேஜ் ஏறி பாடுனீங்க? 10th வரைக்கும் பாடினேன். +1 +2ல கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் விட்டுட்டேன். அப்புறம் கொரோனா வந்துச்சு. அப்படியே இப்போதான் சரி ஓகே மியூசிக் மறுபடியும் போவோம். இனிமேல் உங்க டேட் வந்து கிடைக்காது, அந்த அளவுக்கு பிஸியாக போறீங்க. ஆமா கண்டிப்பா ஆயிருவீங்க. அப்பா சினிமாவில் இருக்காரு. சினிமாவில் வந்து ஜெயிச்சவங்களை விட நிறைய பேர் தோத்தவங்க அதிகம் உண்டு. அப்படி இருக்கும்போது ஏதாவது ஸ்ட்ரகிள் இருந்ததா? ஃபேமிலியில் ஏதாவது ஸ்ட்ரகிள் இருந்ததா? அப்பா இப்போ ஜெயிச்சிட்டாரா? ஸ்ட்ரகிள்னா இப்போ அப்படின்னா சில நேரம் ஷூட்டிங் இருக்கும்போது நம்ம ஓகே ஃபினான்ஷியலா ஃபைனா இருக்கும், சில நேரம் இருக்காதுன்ற போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சாப்பாடுக்கும் கஷ்டம், அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. அப்ப வந்து அம்மா தான் வந்து சப்போர்ட் பண்ணி, அம்மா வந்து ஸ்கூல்ல மியூசிக் டீச்சரா போய் அந்த மாதிரி பாத்துக்கிட்டது அம்மா தான். ஸோ
ஸோ இப்படிதான் ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். சில நேரம் நல்லா இருக்கும், சில நேரம் கஷ்டமா தான். அம்மா வந்து மியூசிக் டீச்சரா? ஆமா. சொல்லவே இல்லை. அங்கிருந்து தான் நீங்க வந்திருக்கீங்க? இல்ல, அம்மா வந்து நான் பாடினதுக்கு அப்புறம் தான் அம்மாவே போய் கத்துக்க ஆரம்பிச்சாங்களே. ஓ, நீங்க நான் கச்சேரி பண்ணதுக்கு அப்புறம் தான் அம்மா கத்துக்கவே போனாங்க. ஓகே. அம்மாவும் பாடுவாங்க? அம்மா கர்நாடிக் சிங்கர், சினிமா பாட்டுலாம் பாட மாட்டாங்க, கர்நாடிக். ஓகே. இப்ப இருக்கிற பாடலாசிரியர்கள் வரியில எந்த பாடலாசிரியர்கிட்ட பாட ஆசை? மதன் கார்த்தி சார், அவரது சீதாராம மூவில எல்லா லிரிக்ஸுமே அவ்வளவு அழகா இருந்துச்சு. ஆமா. ஸோ அவருதுல அவருடைய வரிகள்ல பாடுறதுக்கு ரொம்ப விருப்பம். ஓகே, சூப்பர். அவருடைய பாடல்கள் ஏதாவது, அவர் எழுதின பாடல் வரிகள் இருந்து ஏதாவது வரிகள் பாடலாமா? உன்னோடு மின்னாத விண்ணில் ஏது அது அது உன் புன்னகை, ஒற்றை பூ பூக்கின்ற தேசம் ஏது அது அது உன் பாதுகை, துடிக்கும் எரிமலை ஏது அது நெஞ்சம் நானடி, இனிக்கிற தீது அது உந்தன் தீண்டலே, சூடுகிற பொய்யது அது உந்தன் நானே. போதும். தக்ஷதா, ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ நேரமாக ரொம்ப ஒரு இனிமையான ஒரு தருணம். நேரம் போனதே தெரியல. நீங்கள் இன்னும் பெருசாக பெரிய இடத்துக்கு போகணும், பெரிய பாடகியாக வரணும். எங்களுடைய டீம் சார்பாக மனதார வாழ்த்துறோம். இந்த இன்டர்வியூ முடிக்கிறதுக்கு உண்மையிலுமே எங்களுக்கு விருப்பம் இல்லை, இருந்தாலும் முடிக்க வேண்டிய சூழல் இருக்குது. நம்மளுடைய தினமடல் நேயர்களுக்கு கடைசியாக ஒரு சாங் பண்ணிட்டு முடிச்சிடலாம். சரி, மல்லிப்பூ சாங். ஓகே, சூப்பர் சாங். வாசனை பார்க்குற கோலத்தை காணோம், சிந்தனா தண்ணிய காணோம், கோழி தேடி போன காணாத தூரம், கோட்டைக்காரி நெஞ்சில் தாளாத பாரம், காத்திருந்து காத்திருந்து கண்ணு பூத்திடும், ஈரமாகும் கண்ணோரம் கப்பல்லாடும். ஹே மல்லி பூ வச்சு வச்சு வாடுது, அந்த வெளியில வந்து வந்து தேடுது, மச்சாய போவர போற, மச்சாய போவர போற, மச்சாய போவர போற, 10 மட பாயில் வந்து சொக்கி விழ போற. எல்லாரும் தினமலர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்யூ.